கர்த்தருடைய நாமம் பரிசுத்த மகிமைப்படுவதாக. சகோதரிகள் யாவருக்கும் என்னுடைய சார்பாகவும் பாஸ்டர் குடும்பத்தின் சார்பாகவும் மகளிர் தின வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். தேவன் நமக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள். ரோமர் 14 பார்க்கிறபடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளை விசேஷமா எண்ணுகிறான். அப்போ தேவன் இது நமக்கு ஒரு விசேஷமான நாள். ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? இந்த பெண்கள் தினம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1917 வருஷம் ரஷ்யாவில் ஒரு புரட்சியின் போது பெண்கள் இயக்கங்கள்லாம் சேர்ந்து பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த புரட்சியில என்ன பண்ணாங்கன்னா வெற்றி பெற்றாங்களாம். ஸோ அது நிமித்தமாக பெண்கள் தினம் என்ன செய்கிறது, கொண்டாடப்படுகிறது. எந்த வருஷம்? 1917 நியூசிலாந்தில் தான் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு வாக்குரிமை என்ன செய்தார்களா, கொடுத்தார்களாம். தேவன் இது நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு. பாருங்க, ஆதாமை உருவாக்குற போது எல்லாம் உருவாக்கியாச்சு. ஆதாமை என்ன செஞ்சாச்சு, உருவாக்கியாச்சு. ஆதாமை உருவாக்கிட்டு சில மணி நேரங்கள் என்னன்னா அங்க ஒரு தனிமை இருக்கு. எவ்வளவு நேரம்? சில மணி நேரங்கள். ஆனா ஒரு வருஷம், ஒரு வசனத்தை பார்க்கணும், ஒரு வருஷம் 1000, ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. எப்படியோ நமக்கு தெரியாது எவ்வளவு நேரம் எவ்வளவு வருஷம், நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் 6ஆம் நாள்ல என்ன செய்யறாருன்னா ஆணையும் பெண்ணையும் படைத்தார். ஆனா சில மணி நேரங்கள் பெண்கள் இல்லாம என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. இயேசுவுக்கே தெரிஞ்சிச்சு பெண்கள் இல்லைன்னா இந்த உலகம் என்னதான் கொஞ்சம் வெறுமையானது. சகோதரர்களாக நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா உங்களாலதான் பாவம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். ஆனா நம்முடைய தேவன் இரக்கம் உள்ள தேவன். யாராலும் பாவம் வந்ததோ அவர்களாலே மீட்பும் ரட்சிப்பும் சுவிசேஷமும் அறிவிக்கப்பட்டது. கரங்களை கட்டி நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? நம்மளால பாவம் வந்ததா இருந்தாலும் தேவனுடைய மகா கிருபையும் தேவனுடைய இரக்கமும் என்ன செய்தது, மீட்டெடுக்க உதவி செய்தது. நம்ம கூட தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோமாக. இது வாசிங்க, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வாசிங்க. ஆமென். இப்போது நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். பாருங்களேன், ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் அருமையானவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய பார்வையில நாம் கனம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த உலகத்துல நம்மளை மதிக்கிறவர்கள் அப்படிங்கிறது நம்ம மீது அன்பு செலுத்துகிறது ஒரு மாய்மானமான ஒரு அன்பாய் காணப்படும். நம்ம முன்னாடி இருக்கும்போது மாத்திரம் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்ம முன்னாடி இருக்கும்போது நல்லா கனப்படுத்துவாங்க. ஆனா பின்னாடி போய் பார்த்தாதான் சொல்லுவாங்க, இந்த பிரதர் இந்த சிஸ்டர்ஸ் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா நாம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கலன்னா, நம்முடைய தேவன் ஒரு நாளும் நம்மை குறைவாய் மதிப்பிட மாட்டார், குறைவான அன்பு செலுத்த மாட்டார். நம்முடைய குறைகளை யார்கிட்ட என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, இந்த உலகத்துல அன்பு இருக்குது, மாய்மானமான அன்பு. நேசம் இருக்குது, மாய்மானமான நேசம். நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க, நான் ரொம்ப உங்களை மதிப்பா இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா எப்போ நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, எப்போ நம்மளை கனப்படுத்துவாங்கன்னா, பணம் இருக்கும்போது கனப்படுத்துவார்கள். எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கிறீங்க? நீங்க எல்லாம் யோசித்து பாருங்க. இந்த ஊழியத்துல நாங்க இங்க வர்றப்போ என்னன்னா, அநேகர் யாரு புறஜாதியர் கிடையாது, விசுவாச பிள்ளைகள் அநேகர் என்ன பண்ணினார்னா கனவீனப்படுத்தினார்கள். ஆனா தேவன் என்ன செய்தார்னா ஏற்ற நேரத்துல என்ன செய்தார்னா கனப்படுத்தார். எப்போ கனப்படுத்துவார்னா, நாம் அவருடைய பார்வையில கனம் பெற்றவர்களாய் இருக்கிற போது, நாம் அவருடைய பார்வையில விசேஷமானவர்களாய் இருக்கிற போது நம்ம தேவன் என்ன செய்வார்னா கனப்படுத்துகிறவராய் காணப்படுறார். ஒருவேளை ஆண்டவருடைய பார்வையில நம்ம கனப்பெற்றிருக்கிறோம், விசேஷமானவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பார்வையில நம்ம கனப்பெற்றவர்களாய் இருக்கிற போது தேவன் இந்த பூமியை நம்மை உயர்ந்த இடத்தில் வைக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ என்ன, ஆண்டவருடைய பார்வையில் நம்ம கனம் பெற்றுட்டோம் அப்படின்னா எல்லாரை காட்டிலும் தேவன் நம்ம என்ன செய்வார்னா உயர்ந்த இடத்திலே நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உலகம் புறக்கணிக்கும், உலகம் நம்மளை தள்ளிவிடும். ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும்
ஒரு நாளும் தள்ளாதவராய் காணப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் தேவன் உங்களை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். உங்கள் தேவன் உங்களை தள்ளாட விட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. நாம் தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்றவர்களாய் என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம். தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்கள். பாருங்க, இந்த உலகத்துல இயற்கைகள் காணப்படுகிறது, அவைகளை பார்க்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமோ விசேஷமானவர்களாக நாம் என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம். தேவன் நம் மீது கனம் வைத்திருக்கிறார், உண்மைதான், இல்லைங்களா? ஆனாலும் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள், தேவன் நம்மை விசேஷமானமாய் பார்க்க வேண்டும் என்றால், தேவன் நம்மை உயர்ந்த இடத்திலே இந்த பூமியிலே வைக்க வேண்டும் என்றால், நாம் சில காரியங்களை என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். ஏன்னா உலக பிரகாரமா பாருங்களேன், ஒரு எஜமானர் இருக்கிறாரு, வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஒரு வேலைக்காரருக்கு எப்போ சம்பள உயர்வு கிடைக்கும் என்றால், அவங்களுடைய வேலையை நிமித்தம் அவங்க எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவ்வளவு தூரம் என்ன செய்வாங்கன்னா சம்பள உயர்வு என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. அதே போலதான் தேவனுடைய பார்வையில் நாம் கனம் பெற்றவர்களாய் இருந்தாலும் நாம் இந்த உலகத்திலே விசேஷமானவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் சில காரியங்கள் தேவனுடைய பார்வைக்கு நாம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அந்த காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற போது தேவன் இப்பொழுது இருக்கிறதே பார்க்கணும், என்னை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு 3 காரியங்கள் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவதாக எடுத்து வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ல இருந்து 42 வரை வாசிப்போமாக. வாசிமா. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தள்ளிய வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கடைசி வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 42வது வசனத்தை. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம். தேவன் இயேசுவானவர் ஒரு கிராமத்திற்கு வருகிறார், பிரயாணப்பட்டு வருகிறார். அந்த பிரயாணப்பட்டு வருகிற போது அதுல ஒரு சகோதரி இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு என்ன செய்கிறார்? அழைத்து கொண்டு வருகிறார், ஏற்றுக்கொள்கிறார். அவளுடைய பெயர் மார்த்தாளாய் காணப்படுகிறது. இந்த மார்த்தாள் இயேசுவை என்ன செய்கிறார்? தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வந்தவுடனே அவருடைய சீசர்கள் இயேசுவா எல்லாம் என்ன செய்யறாங்க? வருகிறாங்க. அவளுக்கு ஒரு சகோதரி காணப்பட்டால், அவளுடைய பெயர் மரியா. அவளுடைய பெயர் மரியா. இந்த மார்த்தாள் என்ன பண்றான்? இயேசுவை அழைத்து கொண்டு வந்தோடனே அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சிடறாங்கன்னா வீட்டிற்கு, என்ன மார்த்தாளுடைய வீட்டிற்கு வந்து விட்டார்கள். அப்ப இயேசு வந்த உடனே இயேசு என்ன செய்யறார்? அவருடைய வார்த்தையை அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ நம்ம தமிழர் பண்பாடு என்னன்னா, நாம் யாராவது ஒருத்தர் வீட்டிற்கு வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? இப்பொழுது ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்காம என்ன செய்ய மாட்டோம்? அனுப்ப மாட்டோம். ஏன்னா காஃபி டீலாம் குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை, குடிக்கவும் மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவோம்? ஒரு கிளாஸ் தண்ணியாவது என்ன செஞ்சிருவோம்? கொடுத்துருவோம். ஆனால் தமிழர் பண்பாடு நல்லா வயிறார சாப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா அனுப்புவாங்க. இதே போலதான் இந்த மார்த்தாள் என்ன பண்றா அப்படின்னா, பற்பல வேலைகளை என்ன செய்யலாம்? செய்து கொள்ளாங்க. எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. அது இயேசு வந்துட்டாரு, அவருக்கு எப்படியாவது நான் என்ன செய்யணும்? ஸ்பெஷல் ஃபுட்டு நான் என்ன செஞ்சிடணும்? கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பற்பல வேலைகளை என்ன செஞ்சாங்கன்னா செய்து கொண்டே இருக்கிறான். அவள் செய்து கொண்டே இருக்கிற போது அவளுக்கு என்னன்னா ஒர்க் வந்து என்ன செய்யுதுன்னா ரொம்ப அதிகமாயிருது. அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், சீசர்கள் இருக்கிறார்கள். இவங்க எல்லாத்துக்கும் வேலை செய்யணும், ஒரே ஆளா இருந்து செய்வதற்கு ரொம்ப கடினமா இருக்கும். இது அம்மாவுக்கு நல்லா என்ன செய்யணும் தெரியும். ஒருத்தரா எல்லா வேலையும் செய்யும் போது எக்ஸ்ட்ரா வேலை வந்தா நம்ம என்ன ஆயிரும் அப்படின்னா, நீங்க எல்லாம் டென்ஷன் ஆக மாட்டீங்க போல, கொஞ்சம் என்ன வந்துடும்? டென்ஷன் வந்துடும், கோபம் வந்துடும். இதுதான் அந்த சகோதரிக்கு வந்தது, மார்த்தாளுக்கு வந்தது. பார்த்தா பொறுத்து 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 பார்த்தா நேரம் ஆண்டவர்கிட்டே போயிட்டான். ஆண்டவரே, நான் என்ன செய்யறேன்? தனியா நான் வேலை செய்யறேன்,
என் சகோதரி உங்க பாதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, நான் கஷ்டப்படுறது, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறது, என் உடம்புலாம் வலிக்கும், உங்களுக்கு தெரியலையா, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த மார்த்தாள் இயேசுவிட்ட போய் கேட்கிறான். அப்போ இயேசுவானவர் பதில் கொடுக்கிற ஒரு காரியம், தேவையானது ஒன்றே. மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும். கரங்களவே தலையில சொல்லலாமா? தேவையானது ஒன்றே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவையானது ஒன்றே. என்ன தேவை அப்படின்னா, மரியாள் ஆண்டவருடைய சமூகத்தை உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவளா இருந்தார். அப்போ நமக்கு இந்த உலகத்துல ஆண்டவருடைய பார்வையில விசேஷமானவர்களாக கனம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவ சமூகத்தை தேடுகிறவர்களா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். பற்பல வேலைகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் இருக்கலாம், வேலைக்கு போகணும், பணியெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும் நாம் தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்களா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். வசனம் விபுதமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று என்ன செய்யறதுக்கு சொல்லி இருக்குது. அப்ப எப்போனா, ஏதோ போராட்டத்தின் மத்தியில் அல்ல, பிரச்சனையின் மத்தியில் அல்ல, பலவீனத்தின் மத்தியில் அல்ல, நாம் எப்போ தேடணுமா? நித்தமும் தினந்தோறும் நாம் அவருடைய சமூகத்தை என்ன செய்யணும்? தேடுகிறவர்களா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இந்த மார்த்தாளுக்கு பல வேலைகள் இருந்தது. ஆனா என்னன்னா, ஆண்டவர் அதை குறிச்சு கவலைப்பட்டிருப்பாரா? கண்டிப்பா ஆண்டவர் பாருங்களேன், 5 அப்போ 2 மீனை என்ன செஞ்சாரு? 5000 பெருகு சார். எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அதிசயங்கள்லாம் செய்தார். இது அவருக்கு லேசான காரியம். மார்த்தாலும் பக்கத்துல வந்து இருந்திருந்தான்னா இன்று மார்த்தாள் பெயரும் என்ன பண்ணியிருக்கும்? விசேஷமானதாக ஒரு கணம் கொடுக்கிறதாய் மாறி இருக்கும். ஆனா மார்த்தாளை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, பற்பல வேலையில உலக காரியங்களை குறித்து தான் கவலைப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் மரியாளோ தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்களா இருந்தார். நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன வேலை இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்க. என்ன வேலை இருந்தாலும் ஜெபிக்கிறதுக்கு என்ன செஞ்சிருங்க? வந்துருங்கன்னு சொல்லுங்களாமா. அல்லேலூயா. பாருங்க, நம்ம எல்லா வேலையும் நம்ம என்ன செய்வோம்? செய்ய முயற்சி பண்ணுவோம், எல்லாத்தையும் முடிக்கணும் தான் பார்ப்போம். ஆனா ஜெபிக்கிறது தான் நம்மளுக்கு என்ன செய்யாதுன்னா நேரம் இருக்காது. சபைக்கு வர்றது தான் என்ன இருக்காது? நேரம் இருக்காது. ஏன்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா என்ன செஞ்சிடணும்? சிரிச்சுட்டே சொல்லுங்க, உண்மைதானே? எல்லாரும் அதை எதிர்பார்க்கிறதா? ஃப்ரீயா இருக்கும், உண்மைதான், இல்லைங்க. ஆனாலும் நாம் தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்களா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் என்ன செய்யுங்க? தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று என்ன செய்கிறார் சொல்றார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பாதப்படி என்னை நாம் தேடுகிற போது நமக்குரிய எல்லா காரியங்கள் என்ன செஞ்சிருக்கும்? வந்திருக்கும். இந்த மரியாள் அதுதான் செஞ்சா. மார்த்தாளுக்கு போய் ஹெல்ப் பண்ணல, தெரியும், மரியாளுக்கும் தெரியும், அக்கா கஷ்டப்படுறான்னு தெரியும். இருந்தாலும் தேவன் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? வேணும். அவருடைய வார்த்தை வேண்டும், அவருடைய பிரசன்னம் வேண்டும், அவருடைய தொடுதல் வேண்டும் என்று நினைத்து அவள் தேவனுடைய பாதப்படி அண்டையிலே உட்கார்ந்திருந்தார். இந்த காலைவேளையில் கூட நீங்கள் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் அவருடைய பார்வைக்கு விசேஷமானவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், நாம் தேவ சமூகத்தை தேடுகிறவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தை நீங்க தேடி பாருங்க, ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்னா பிரஸ்தாபப்படுத்துகிறவராய் என்ன செய்வார்? இருக்கிறார். இந்த மரியாள் பாருங்க, ஆண்டவரை தேடினால்தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? மரியாளை பத்தி, லாசருவின் சகோதரி மரியாளின், மார்த்தாளின் சகோதரி மரியாளை பத்தி நம்ம என்ன செய்யறோம்? பேசுகிறோம். அப்ப அந்த கணம் யாரால வந்துச்சு? அவள் தேவனை தேடுகிறதுனால் தேவன் அந்த கணத்தை என்ன செய்தார்? கொடுத்தா. அப்ப உங்களுக்கு நீங்க போய் உலகத்துல மதிப்பு கொடுக்கல, உலகம் என்ன கனம் பண்ணல, உலகம் என்ன நேசிக்கல, உலகம் என்ன இதா பார்க்கலன்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தேவனை தேடினீங்கன்னா அது தன்னால என்ன செஞ்சிடும்? உங்களுக்கு என்ன செய்யும்? வந்துடும். அதனால நீங்க மதிப்பா இருக்கணும், கனமா இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல மாத்திரம் அல்ல, மறுமையிலும் தேவன் என்ன செய்யறா? கனப்படுத்துகிறவராக இருக்கார். ஆனா நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம் நாம் எடுத்து வாசிப்போமாக. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். லூக்கா 1. அதே போல் 38வது வசனம் வாசித்துருங்க.
ஆமென். இந்த இந்த சம்பவங்கள் எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம். இயேசுவின் தாயாகிய மரியா யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு என்கேஜ்மெண்ட் என்ன செஞ்சிருக்குன்னா முடிந்திருக்கு. திருமணத்துக்கு முன்பாக என்கேஜ்மெண்ட் என்ன செஞ்சு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் என்ன செஞ்சிருக்கு, முடிந்திருக்கு. அப்போது என்னன்னா ஒரு 6வது மாதத்துல ஒரு தேவ தூதன் என்ன செய்யறாருன்னா மரியாள் இடத்துல வந்து, நீ கிருபை பெற்றவள், நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று ஒரு வாக்குதலை சொல்லிட்டு, தேவதூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க. என்ன செய்யணும், உன்னிடத்துல இயேசு தேவனுடைய குமாரன் என்ன செய்வார்னா பிறப்பார் என்று என்ன செய்யறார் இந்த தேவதூதன் சொல்லுகிறார். இந்த தேவதூதன் சொன்ன உடனே இந்த மரியாளுக்குள்ள ஒரு அச்சம், ஒரு பயம் ஏற்படுகிறது. என்ன பயம்னா, நான் இப்போதான் என்ன செஞ்சிருக்கேன், நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியவில்லை, எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, எப்படி நான் கற்பம் தரித்தால் இந்த உலகம் என்னை எப்படி பேசும், இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த மரியாளுக்குள்ள அந்த கேள்வி என்ன செய்வது இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வீசித்தனம் பண்ணாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, கல்லறிஞ்சு கொன்றுவாங்க. அவங்க ரொம்ப என்ன செய்வாங்கன்னா மதிக்கவே என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு இதா என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. இப்போ உள்ள காலத்திலே ஒரு பெண் திருமணம் ஆகாமல் என்ன செய்ய கற்பம் தரித்தால் கன்சீவ் ஆனா என்ன செய்வாங்க, இந்த உலகம் நிச்சயமா என்ன செய்யாது, ரெஸ்பெக்ட் பண்ணாது. அந்த குடும்பத்தை என்ன செய்வாங்கன்னா ஒரு இதான் என்ன செய்யும், என்ன பிள்ளை வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவமானங்கள், நிந்தைகள், உறவுகள் மத்தியில என்ன செய்யும் ஏற்படும். அப்ப இப்பவுமே அப்படி இருக்கு. இப்ப கூட நிறைய எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எல்லாம் என்ன செய்யறாங்க, திருமணத்துக்கு முன்பாகவே லிவிங் டுகெதர் லைஃப் என்னெல்லாமோ லைஃப் இருக்குது. இருந்தாலும் இதற்கு முன்பாக அதுவும் ஒரு கிராமத்துல இருக்கிற போது, டெக்னாலஜி நம்மளுக்கு தெரியாது இல்லாத போது இந்த இதை என்ன செஞ்சிடும், ஒருத்தருக்கு சொன்னா சன் நியூஸ் மாதிரி எல்லாம் என்ன செஞ்சிடும், பறந்து போயிடும். ஒருத்தருக்கு தெரிஞ்சா சன் நியூஸோட பயங்கரமா என்ன செய்ய ஆரம்பிக்கும், பறந்து போக ஆரம்பிக்கும். அப்போ இவன் என்ன சொல்றான்னா எப்படி ஆகும் என்று என்ன செய்யறா சொல்றான். சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வருவாரு, நீ என்ன செய்யணும், கற்பம் தரிப்பாய் அப்படின்னு சொல்லி தேவதூதன் சொல்லிட்டு போயிட்டான். இவன் யோசித்து பார்த்துருப்பான். நிச்சயமாகவே அதுல அந்த கேரக்டர்ல இருந்து நம்ம யோசித்தனா நிச்சயமாகவே நம்ம எல்லாம் என்ன செய்வோம்னா, ஐயோ வேண்டாம் ஆண்டவரே, என் பேர் என்ன செய்யணும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நல்ல பேர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியது, கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் போதும். ஆனா நல்ல பேர் எடுக்கிறது நம்ம வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யணும்னா பாடுபட வேண்டும். ஆனா அந்த மரியாள் யோசித்து பார்த்துட்டு கடைசியா சொல்றான், ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று என்ன செய்யறா சொல்றான். இந்த மரியாளுடைய வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு வாழ வேண்டும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு என்பது, மரியாள் இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாள். மரியாள் இயேசுவை வளர்க்கத்தக்க எந்த அவமானங்கள் இருந்தாலும், நிந்தைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், கடும் பிரச்சனை இருந்தாலும், இழிவான சொற்கள் வந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணித்தாள். இந்த காலையில நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன், நீங்களும் என்ன நேர்ந்தாலும், அது பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டினியோ எப்படியோ இருக்கட்டுமே, ஆனால் நீங்கள் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். விசேஷமா தேவன் உங்களை நம்பி இந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், உங்களை நம்பி கணவனை கொடுத்திருக்கிறார், உங்களை நம்பி மனைவியை கொடுத்திருக்கிறார், உங்களை நம்பி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகளை நாம் இயேசுவுக்காக வளர்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த மரியாள் அதை தான் என்ன செய்தார். அவமானம் நிந்தை எதுவுமே பார்க்கல. ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவர்கிட்ட அவ என்ன செஞ்சுட்டா, ஃபுல்லா சரண்டர் ஆயிட்டா. ஆண்டவரே நான் உமக்கு அடிமைங்கிறது என்கிறது ஃபுல்லா சரண்டர் ஆயிட்டா. அடிமைங்கிறது உங்களுக்கு அந்த வார்த்தை எக்ஸ்ட்ரீம். அடிமையை எப்படி நடத்துவாங்களோ இந்த உலக காரியத்தை பார்க்கும்போது உன்னதத்துல ஆண்டவருக்கு என்ன செய்ய, ஆண்டவரே நான் என்ன செஞ்சிடுறேன், உங்களிடத்துல ஒப்பு கொடுத்துடுறேன், நான் அடிமை ஆண்டவரே, நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அதை செய்வீங்க என்ன செய்யறா, அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும். இந்த காலை வேளையில நீங்களும் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். பாருங்க, உங்க கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமாய் ஆராதனைக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இயேசுவை வளர்த்த ஒரு காரணம் என்ன தெரியுமா, சும்மாலாம் வளர்க்கல. ஆண்டவர் சின்ன பிள்ளைங்க நம்ம எப்படி கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்த்தோமோ அதே மாதிரிதான் மரியாதை என்ன செய்தார், வளர்த்தார். யூதர்களுடைய கலாச்சாரம் என்னன்னா, சிறு வயதிலே இருந்தே அவர்கள் வேத வசனத்தை
வசனத்தை என்ன செய்வார்கள், நியாய பிரமாணத்தை என்ன செய்வார்கள், கற்றுக் கொடுப்பார்கள். இது பிதாவின் சட்டம். உங்களுடைய பிள்ளைக்கும் உன்னுடைய சந்ததிக்கு என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது இது சட்டத்திட்டமாய் காணப்படுகிறது. அப்ப அந்த மரியாளும் இயேசுவுக்கு என்ன செய்யறான்னா வேத வசனத்தை கற்றுக் கொடுத்தார். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் எப்படி வேத வசனத்துல காணப்படுகிறார்கள், பைபிள் சம்பவம் தெரியுதா, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா கற்றுக் கொடுக்கணும். நம்ம அவர்களுக்கு சொல்லி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் யார் நம்ம சொல்லி கொடுப்பான். இப்போ மரியாள் என்ன செய்ய, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு என்பது கணவன் மனைவி 2 பேருமே தங்கள் பிள்ளைகளை தங்களுடைய குடும்பங்களை தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும், நடத்துகிறவர்களாக, தேவனுடைய சமூகத்துல நம்ம குடும்பம் என்ன செய்யணும், இருக்கிறவர்களா என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். யோசுவா சொல்றாங்க, நீங்க எப்படியோ எனக்கு தெரியாது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எத்தனை பேர் சொல்றீங்க? இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம், என் பிள்ளைய நான் ஆண்டவருக்காக நான் வளர்ப்பேன், என் பிள்ளைய ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி நான் கற்றுக் கொடுப்பேன், என் பிள்ளைய நான் ஜெபத்துல என்ன செய்வேன், வளர்ப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்க. அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கும் போது உங்க குடும்பம் மற்ற எல்லா குடும்பங்களை காட்டிலும் ஒரு விசேஷமான ஒரு குடும்பமாக, தேவனால் கனப்படுத்துகிற ஒரு குடும்பமா என்ன செய்யும், காணப்படும். நம்ம கனத்தை விரும்புறோம், நீங்க இதை செஞ்சிட்டீங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்க கனம் என்ன செஞ்சிடும், வரும். இருந்தா இவங்கள மாதிரி என்ன செய்யணும், இருக்கணும். இவங்க இந்த பிரதரை மாதிரி, இந்த சிஸ்டரை மாதிரி, இந்த பிள்ளைய மாதிரி இருக்கணும் என்று என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். மரியாள் இயேசுவை என்ன செய்தார், அப்படிப்பட்ட இதுல என்ன செய்தார், வளர்த்தார். பாருங்க, தேவாலயத்துக்கு என்ன செய்யறான்னா கூட்டிட்டு போறான். அந்த பஸ்கா பண்டிகை வருகிற போது எருசலேம்ல, அவங்க ஊர்ல இருந்து எருசலேமுக்கு என்ன செய்யறாங்கன்னா பிரயாணப்பட்டு என்ன செய்கிறார்கள், வருகிறாங்க. அப்ப அவங்க பிள்ளை இயேசுவை என்ன செய்யறான், தேவாலயத்துக்கு சபைக்கு என்ன செய்யறான்னா கூட்டிக் கொண்டு வர்றாங்க. அப்போ நீங்களும் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யணும், சபைக்கு என்ன செய்யணும், கூட்டிக் கொண்டு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அவர்கள் திருமணம் முடியும் வரைக்கும் அவங்க யார் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க, உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் என்ன செய்யறாங்க இருக்க. ஆஃப்டர் மேரேஜ் தான் அவங்க தனிப்பட்ட ஒரு குடும்பம், அது தண்டிக்கும். அது வாலிபர்கள் ஆனாலும் சிறு பிள்ளைகள் ஆனாலும் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் யாருடைய கண்ட்ரோல்ல, பேரண்ட்ஸோடைய அப்பா அம்மா கண்ட்ரோல்ல தான் என்ன செய்யறாங்க இருக்காங்க. அவர்களை சபைக்கு கூட்டிட்டு வருகிறது, அவர்களை ஜெபிக்க வைப்பது, அவர்களை ஊழியம் செய்ய வைப்பது, வேத வசனத்தை வாசிக்க வைப்பது எல்லாம் யாருடைய கரத்தில் இருக்கிறது, நம்மளுடைய கரத்தில் தான் இருக்கிறது. அப்ப நம்ம அர்ப்பணிக்க, இந்த மரியாள் தன்னுடைய வாழ்க்கை என்ன செஞ்சாலும் அர்ப்பணித்தார், கீழ்ப்படிந்திருந்தால் இயேசுவை நம்ம பார்க்கிறோம். அப்போ அதையும் கற்றுக் கொடுக்கிறார். பெற்றோருக்கு என்ன செய்யறான்னா கீழ்ப்படிந்தார். அப்பாவுடைய கற்று வேலையை என்ன செய்தார்னா செய்தார். அப்போ எல்லா வேலைகளையும் என்ன செய்யணும், ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய என்ன செய்யணும், கற்று என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அதெல்லாம் நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு கடமையாய் காணப்படுகிறது. மரியாள் அதை தான் செய்தார். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவள் என்று சொல்லுகிறதுக்கு ஒரு காரணம், தன்னை என்ன செய்தால், இயேசுவை வளர்க்க தன்னை என்ன செய்தால், முழுவதும் என்ன செய்தால், அர்ப்பணித்தார். நீங்களும் உங்க பிள்ளைங்களை, உங்க கணவன் மனைவி குடும்பமா என்ன செய்யுங்க, ஆராதனைக்கு வாங்க, குடும்பமா தேவனை தேடுங்க. எப்பெல்லாம் சபையில ஜெபம் என்று வைக்கிறார்களோ அம்மா மட்டும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பிள்ளைங்க வீட்டுல இருந்தாங்கன்னா பிள்ளைகளை என்ன செய்யணும், கூட்டிக் கொண்டு என்ன செய்யணும், வரணும். அதுதான் கீழ்ப்படிதல் உள்ளது. பிள்ளைகளை என்ன செய்யணும், பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். இயேசுவும் என்ன செய்தார்னா கீழ்ப்படிந்தார். இயேசுவும் கீழ்ப்படிந்ததாலதான் பிதாவானவர் இயேசுவை என்ன செய்யலாம், வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய கால்களும் முழங்கால்களும் முடங்கும்படிக்கு தேவன் என்ன செய்தார், உயர்த்தள்ளினார். அப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரு கடமை என்னன்னா, என்ன செய்யணும், பிள்ளைகளை தேவனுக்குள்ளே வளர்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இது ஆவிக்குரிய காரியங்கள். பூமிக்குரிய காரியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதலாவது பிள்ளைங்களுக்கு நல்ல ஹெல்த்தான ஃபுட் என்ன செய்யணும், கொடுக்கணும். கேட்டதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வாங்கி கொடுக்க கூடவே கூடாது. அடம் பிடிக்காங்க அப்படின்னா சுத்தமா என்ன செய்யாதுங்க, அவங்க சொல்லி என்ன செய்யுங்க, புரிய வைங்க. அதே போல ஹோட்டல்ல போனா நம்ம போற வழியில எத்தனையோ ஃப்ரைட் ரைஸ் கடை, நூடுல்ஸ் அப்படியெல்லாம் தொங்கும். அப்படி நம்ம ஸ்மெல் என்ன செய்யும், நம்மளுக்கு அப்படியே இழுக்கும். இன்னும் கூட பார்த்தா நம்ம கண்ணெல்லாம் மிளகா பொடியெல்லாம் ரோட்ல போகும்போது என்ன செய்வாங்க, நூடுல்ஸ்ல போடுறாங்களோ ஃப்ரைட் ரைஸ்ல போடுறாங்களோ தெரியாது, நம்ம கண்ணில் என்ன செய்வாங்க, மிளகா பொடியெல்லாம் தூவி என்ன செய்யறாங்க, அனுப்பி விட்டுருக்காங்க. பாருங்க, அதை பார்த்தோன்னா அந்த தந்தூரி சிக்கன் என்னென்ன சிக்கன்லாம் இருக்கோ அதை பார்த்தோன்னா அம்மா அப்பா அப்படின்னு கேட்கும். என்ன செய்யக்கூடாது, வாங்கி கொடுக்க கூடாது. ஏன்னா பிள்ளைகளுடைய ஹெல்த் என்னது ரொம்ப முக்கியம். மந்த்லி ஒன்ஸ், அதுவே ரேர் நான் சொல்லுவேன், மந்த்லி ஒன்ஸ் போதும். அதே மாதிரி பேக்கெட் ஐட்டம், லேஸ், சிப்ஸ், அது இதுன்னு கண்ட கருதை என்ன செய்யக்கூடாது, வாங்கி கொடுங்க. அப்ப என்னதான் சாப்பிட வைக்கும், நல்ல வெஜிடபிள்ஸ் என்ன செய்யுங்க, கொடுங்க, ஃப்ரூட்ஸ் கொடுங்க. நல்லா உங்களுக்கு பாதாம் பிஸ்தா தான் முடியல, நல்ல அந்த கொண்டைக்கடலை, நிறைய கடலைகள்லாம், பருப்பு வகைகள்லாம், ப்ரோட்டீன்ஸ்
அதெல்லாம் நல்லா என்ன செய்யுங்க, பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுங்க, பழக்குங்க. ஏன்னா அவங்களுடைய ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப ரொம்ப என்னது முக்கியமாய் காணப்படுகிறது. அதோடு கூட நல்ல செல்போனை பார்த்து நல்லா தம்பி பாருப்பா, பாப்பா பாரு என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க. செல்போன் எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி என்ன செய்யணும் வைக்கணும். ஏன் என்றால் அது யாரான சிறு பிள்ளைகளானாலும் சரி, வாலிபர்களானாலும் நமக்கே ஒரு என்னன்னா செல்போன் பார்க்கறதுக்கு ஒரு கண்ட்ரோல் என்ன செய்யணும், நம்மளுக்கே என்ன செய்யணும் இருக்கணும். எந்த நேரமும் 24 நேரமும் என்ன செய்யக்கூடாது, செல் பார்க்கக்கூடாது. இடையில ஒரு ஷோ பார்க்க நேரிட்டுது. அந்த ஷோவுடைய தேடிங்க நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் சொல்கிறாங்க, பொண்ணு சொல்கிறாங்க, எங்கள் அம்மா 24 நேரம் செல்லு பார்ப்பாங்க, எங்கள் அம்மா சமைக்கவே மாட்டாங்க அப்படின்னு. யார் சொன்ன தெரியுமா? ஒரு பொண்ணு என்ன செய்யறா சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு திருமணமாக போகுது. அந்த பொண்ணு சொன்ன, எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. எங்கள் அம்மா என்ன செய்ய மாட்டாங்கன்னா சமைக்க மாட்டாங்க, யாராவது நான் செஞ்சு கொடுக்கணும், பிள்ளை செஞ்சு கொடுக்கணுமா, பிள்ளை செஞ்சு கொடுக்கணும் எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. இப்போலாம் வருத்தமாக இருந்துச்சு பாருங்க. பெற்றோர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள் எப்படி இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, நம்மளும் என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டிய கடமைகளை என்ன செய்யணும், ஃபுட்டுனாலும் சரி, அவங்க ஒர்க் பண்ண வைக்க வேண்டிய காரியங்களாலும் சரி. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிக்கிற காலத்தில் என்ன செய்யணும், படிக்க வைங்க. அவங்க என்ன படிக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு போய் டீச்சரை போய் நச்சரிக்காம, அவங்களுக்கே தெரியாம நீங்க என்ன செய்யணும், வாட்ச் பண்ணணும். சும்மா ஏதோ பிள்ளை ஸ்கூல் போயிட்டாங்க வர்றாங்க அப்படிங்கிறத என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அவங்களுக்கு என்ன செய்யணும், இன்னும் யாரோட நட்பா இருக்காங்க, யாரோட பேசுறாங்க, யாரோட பழகுறாங்க, யாரோட டைம் அதிக நேரம் செலவிடுறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்களா, ஜெபிக்கிறாங்களான்னு பார்க்கணும். அதோடு கூட உலக பிரகாரமான காரியங்களிலும் நீங்கள் கவனமா என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவரே வசனம் சொல்ற, பிறம்பை கையாடவன் தன் மகனை பகைக்கிறான். நீங்க சொன்னா, நான் என்னைய மாதிரி என் பிள்ளையை நேசிக்க முடியாது, என்னைய மாதிரி என் பிள்ளையை என்ன செய்ய முடியாது, நான் பார்க்க முடியாது, என்னைய மாதிரி வாங்கி கொடுக்க முடியாது. உண்மைதான், நான் பெறாததெல்லாம் என் பிள்ளை பெறட்டும் அப்படி நம்ம நினைக்கிறோம். உண்மைதான், அது இல்லை, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்க பிள்ளைகளை நேசிக்கிறதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால் என்ன செய்யணும், புத்தி சொல்லி அவர்களை என்ன செய்ய வேண்டும், வளர்க்க வேண்டும். ஏன்னா வேத வசனமே சொல்லுது, அடிக்க சொல்லியிருக்கு. எப்பவுமே நம்ம என்ன செய்யணும், அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அடிக்க வேண்டிய நேரத்துல என்ன செய்யணும், அடிக்கணும். திட்ட வேண்டிய நேரத்துல திட்டணும். சும்மா எடுத்ததுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அடிக்க கூடாது. எடுத்ததுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இப்படி போ அப்படி போன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. வேண்டிய நேரத்தில் தகுந்த ஆலோசனையை புத்தி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்க சொல்லணும், ஒருவேளை உங்க பிள்ளை நீங்க திட்டுனா அடிச்சா சொல்லணும், உன் மேல என் மேல பாசமே இல்லையா அப்படின்னு சொன்னா, அதனால அழகா சொல்லலாம், நான் உன் மேல பாசமா இருக்கிறனாலதான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வசனம் விதமா சொல்லுது, பிறம்பை கையாடுதவன் தன் மகனை கேட்கிறார். இயேசுக்குடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நான் உன் மேல அன்பா இருக்கிறேன் அப்படின்னா நான் உன்னை என்ன செய்யறேன், தண்டிக்கிறேன். என்னுடைய அன்புனாலதான் நான் என்ன செய்யறேன், தண்டிக்கிறேன். இல்ல நீ எனக்கு யாரா மாறிடுற, எதிராளியா என்ன செய்யற, மாறிடுற அப்படின்னு என்ன செய்யுது வசனம் சொல்லுதுங்கிறத நீங்க என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க. நீங்க இயேசுவானவர் எப்படி மரியாதை இயேசுவானவரை வளர்த்தாலும் எல்லா காரியத்திலும் அவர் பாருங்க, வேலைகள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றதுல கூட உதவியா இருந்தாரு. ஆண்டவருடைய காரியத்திலேயே அவர் உதவியா என்ன செஞ்சாருன்னா மாற்றினார். அப்போ நீங்களும் உங்க பிள்ளைகளை என்ன செய்யுங்கன்னா அப்படி வளர்க்கிற போது தேவன் உங்களுடைய குடும்பத்தை ஒரு விசேஷமாய் மாற்றுவாராக. இயேசுவின் தாயாகிய மரியாள் தன்னை இயேசுவுக்கு வளர்த்த ஒப்பு கொடுத்தது போல, அர்ப்பணித்தது போல நீங்களும் உங்கள் குடும்பத்தை இயேசுவுக்கு வளர்க்க அர்ப்பணிக்கிற போது தேவனுடைய பார்வைக்கு நீங்கள் அருமையானவர்களாக, கனம் பெற்றவர்களாய் காணப்பட முடியும். எத்தனை பேர் அநேக சொல்றீங்க? சத்தமா சொல்லாமா? சொல்லி கொடுங்க. பிள்ளைங்க என்ன செய்வாங்க, கேட்பாங்க. நீங்க அவங்களுக்கு நல்லா என்ன செய்யுங்க, ஜெபிங்க. தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய குடும்பத்தை கனப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். கடைசியாக ஒரு காரியம் நாம் வாசிப்போமாக. லூக்கா 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். மனைவியாகிய யோவனாலும் சூசானாலும் தங்கள் ஆசைகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஆமென். முதலாவது ஒரு காரியம் பார்த்தோம், லாசருவின் சகோதரியாக மரியாள் இருந்து
தேவ சமூகத்தை நாம் தேடுகிற போது கனம் பெற்றவர்களாய் காணப்படுவோம். இரண்டாவது ஒரு காரியம், இயேசுவின் தாயாகிய மரியாள் நாம் கற்றுக்கொண்டது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இயேசுவை வளர்க்கிறதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாள். மூன்றாவது ஒரு காரியம், அதுவும் அதே மரியாள் தான், மகதலேனா மரியாள். இந்த மரியாள் மகதலேனா மரியாள், இந்த மகதலேனா மரியாளுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவளுக்கு ஒரு நன்மை செஞ்சிருக்காரு. என்ன நன்மை செஞ்சிருக்காருன்னா, அவளிடத்திலே காணப்பட்ட 7 பிசாசுகளை, பொல்லாத ஆவியை என்ன செஞ்சாருன்னா துரத்தினாரு. நம்ம பாருங்க, ஒரு பிசாசு இருந்தாலே நம்மளே சொல்லலாம், சண்டை வந்துட்டா போச்சு, நம்ம எல்லாரும் சொல்லுவோம். இங்க பாருங்க, அவளுடைய சரீரத்துல எத்தனை பிசாசு? 1 இல்ல 2 இல்ல 7 பிசாசு என்ன செஞ்சுச்சான் இருந்துச்சான். இந்த 7 பிசாசுன்னா சும்மாவா இருக்கும்? அது என்ன செய்யும்? நல்லா அலக்கழிச்சிருக்கும். ஒரு இடத்துக்கும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. எப்போ பிசாசு அலக்கழிக்கும் தெரியாது. நம்மளே வாசிக்கிறோம் சுவிசேஷங்கள்ல, தீயில விழுந்துட்டான், நீரில விழுந்துட்டான்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு தகப்பன் வந்து இயேசுட்ட என்ன செய்யறாரு, தன்னுடைய மகனை காப்பாற்றுகிறதுக்கு என்ன செய்யறார், ஆண்டவரே ஐயரே இறங்கும் என்று சொல்லி என்ன செய்யறார், வேண்டிக்கிறார். இந்த மகதலேனா மரியாள் எத்தனை பிசாசுகள்னா 7 பிசாசுகள் என்ன செய்து காணப்படுது. அப்ப 7 பிசாசு இருக்கும்போது அவளுடைய சரீரம் எவ்வளவாய் பாதிக்கப்பட்டிருக்கும், அவளுக்கு எவ்வளவு பலவீனங்கள் காணப்பட்டிருக்கும், எவ்வளவு பாருங்களேன். ஒருத்தரை பார்க்கும்போது இவங்க என்ன செய்வாங்க, இவளுக்கு பிசாசு இருக்கு, இவ பக்கத்துல போகாதன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இவ வீட்டுக்கு என்ன செய்யாத, போகாத, ஏன்னா இவளுக்கு பிசாசு என்ன செஞ்சிருக்கு, பிடிச்சிருக்கு, நம்மளை வந்து என்ன செஞ்சிரும், பிடிச்சிரும்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா இயேசுவானவர் அந்த 7 பிசாசுகளையும் மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன செய்தார்னா துரத்தினார். இந்த மரியாளுடைய வாழ்க்கையில இப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு சுகம், ஒரு குணமாக்குதல் என்ன செய்து கிடைத்தது. மரியாளுக்கு ஒரு விடுதலையான ஒரு வாழ்வு கிடைத்தது. அந்த விடுதலையான வாழ்வு கிடைத்தவுடன் மரியாள் செய்த ஒரு காரியம், இந்த இடத்துல நம்ம வாசித்தோம், அநேக ஸ்திரீகள் ஆண்டவருக்கு உதவி செய்தார்கள் என்று வாசித்தோம். அந்த உதவி செய்த ஒரு ஸ்திரீகளும் யாரா இருக்கிறார் என்றால் மகதலேனா மரியாளும் காணப்படுறார். இப்ப மகதலேனா மரியாள் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். தேவனுக்காக இயேசுவுடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். சுவிசேஷத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். இந்த மகதலேனா மரியாளை பார்த்துட்டீங்க, அவன் வந்து ஆண்டவருக்கு என்ன செய்யறானா, காணிக்கை கொடுத்து என்ன செய்யறா, உதவுறா. அது நம்ம ஒரு பாட்டு தான், அதுவும் உண்டு. இன்னும் ஒரு காரியங்கள் நீங்கள் எடுத்து வாசிங்க, யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார். இங்க பாருங்க, இயேசுப்பா மரிக்கிற போது கூட அந்த சிலுவையில யார் நிக்கிறான்னா மகதலேனா மரியாள் நிக்கிறான். ஏன் நிக்கிறான் அப்படின்னா, இயேசு அவளுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதல் உள்ளவளாய் தேவனிடத்துல என்ன செய்யறான், ஆண்டவருடைய கடைசி மூச்சு போகும் நன்றிக்கு என்ன செய்யறான்னா தேவனுடைய பாதத்திலேயே அங்க என்ன செய்யறான், நின்று கொண்டிருக்கான். இந்த சிலுவையில இவர் எவ்வளவோ நன்மை செய்தாரு, இவர் எத்தனை வியாதிகளை குணமாக்கினாரு, எத்தனை பேர் ஆண்டவர் தூக்கி விட்டாரு, எத்தனை பேருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாரு, ஆகாரம் கொடுத்தாரு அப்படிங்கிறது அவர் நினைச்சு, இப்படி நீங்க சிலுவையில அரைஞ்சிட்டீங்க ஒரு ஏக்கத்தோடு. அது மாத்திரம் அவளுக்கு கூட நன்மை 7 பிசாசு இருக்கும்போது எப்படி இருந்திருப்பானோ, இப்ப நான் விடுதலையா இருக்கேன், நான் எல்லா இடத்துக்கும் போறேன், எல்லாரும் என்னை அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு ஆண்டவருடைய பாதப்படி அண்டையில என்ன செய்யறானா மகதலேனா மரியாள் என்ன செய்யறான், நின்று கொண்டிருக்கான். அது மாத்திரமல்ல, யோவான் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நீங்க வாசிங்க பார்க்கலாம். போதும். அங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இயேசுவை சிலுவையில் அறையிறாங்க, அடக்கம் பண்றாங்க. 3ஆம் நாள்ல சகோதரிகள் என்ன பண்றாங்கன்னா பரிமளம் சுகந்த வர்க்கம் இடுகிறதற்காக என்ன செய்யறாங்க, போகிற போது மகதலேனா மரியாளும் என்ன செய்யறாள், அவர்களோட போகிறான். அங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேசிட்டே போறாங்க. கல்லை யாரு புரட்டுவான்னு தெரியல, நம்ம எல்லாம் சகோதரிகளா இருக்கோம், என்ன பண்ணுவோம்னு தெரியல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பேசிட்டே போறோம். அங்க போய் பார்க்கிற போது அங்க கல் என்ன இருக்குன்னா தள்ளி போய் இருக்கிறது என்ன செய்யறாங்க, காண்கிறாங்க. உள்ள குனிஞ்சு பார்த்தா இயேசுவினுடைய சரீரமும் அங்கே காணப்படவில்லை. அதை பார்த்த உடனே இவங்களுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அழுக ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன பண்றா, அந்த மற்ற ஸ்ரீ அவங்க கூட அந்த கல்லறையில என்ன செய்யறா, நின்றுட்டு அழுதுகிட்டே என்ன செய்யறா இருக்கிறா. அப்போ பாருங்களேன்,
அவளுக்கு எவ்வளவு ஒரு நன்றி இருந்தது. தேவன் செய்த நன்மைக்காக என்ன செய்யறானா, அந்த இடத்துல ஐயோ இயேசுவின் சரீரத்தை காணவில்லை என்று சொல்லி என்ன செய்யறான், அந்த இடத்துல நின்று கொண்டே இருக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவருக்கு தரிசனமானார். அந்த தூதர்கள் சொல்றாங்க, ஆண்டவர் என்ன செய்யறார், சொன்னபடியே உயிர் தெளிந்து விட்டான்னு சொல்லுகிறாங்க. ஆண்டவரும் அவளுக்கு தரிசனமாகறாங்க. தரிசனம் ஆனவுடனே அவள் சொன்ன ஒரு காரியம், சீசர்களுக்கு போய் அறிவித்தார். கரங்களவே தெளிவா சொல்லலாமா? அப்ப அவள் சொன்ன காரியம் பாருங்க, எவ்வளவு நன்றி எறிதல் உள்ளவளாய் இருந்தால். போய் உடனே போய் எங்க போறா, சீசருக்கு போய் என்ன செஞ்ச, நான் என்ன செஞ்சேன், இயேசுவை பார்த்தேன், இயேசு என்ன செய்தார்னா உயிர் தெளிந்து விட்டார் என்று சொல்லுகிறார். அதே போல பாருங்க, நாமும் என்ன செய்யணும், தெய்வம் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார். நன்மை என்று சொல்லுகிறதற்கு எதுவும் இல்லை, நீங்க சொல்லவே முடியாது. ஜீவன் கொடுத்ததே நமக்கு தெய்வன் பாராட்டின ஒரு கிருபை. எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நடக்க முடியாம இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஹோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. ஆனா அவர்களை காட்டிலும் தேவன் நம்மளை ஒருபடி மேலே என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதோடு கூட நம்முடைய பாவங்களை தேவன் என்ன செய்தார், மன்னித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்ம என்ன செய்தார்னா மீட்டு கொண்டிருக்கிறார். நமக்கும் பிதாவுக்கும் கனெக்ஷன் இல்லாம இருந்துச்சு. ஏனென்றால் பாவம் என்கிற ஒரு பாலம் இருந்தனால என்ன வரல, கனெக்ட் ஆகல. ஆனா இயேசுவானவர் அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். அப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த மகதலேனா மரியாதை நாம் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், நன்மையை பெற்ற நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆண்டவரே சொல்றார், நீங்க உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் என்ன செய்யுங்க, சீசராக்குங்கள். சீசராக்குங்க, சுவிசேஷ வசனத்தை என்ன செய்யுங்க, பிரசங்கிங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை என்ன செய்யுங்கள், எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி என்ன செய்யறார்னா ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த மகதலேனா மரியாள் இயேசு உயிர்த்தெழுந்த சுவிசேஷத்தை என்ன செய்தால், பிரசங்கித்தாள், சீசர்களுக்கு போய் சொன்னான். நாமும் சொல்லுகிற போது மகதலேனா மரியாளை போல நாம் கனப்படுத்தப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். இந்த மகதலேனா மரியாளை பாருங்க, அந்த சுவிசேஷ நிறுவனங்கள் எல்லா இடத்திலையும் மகதலேனா மரியாளை குறித்து நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஏனென்றால் தேவனிடத்திலே நன்மையை பெற்ற அவள் தேவனுக்காக என்ன செய்தார், ஊழியம் செய்தார். அப்போ நாம் தேவனுடைய பார்வைக்கு அருமையானவர்களாக, தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் மகதலேனா மரியாளை போல ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம சபையில பாருங்க, எத்தனையோ அறிவிப்பு நமக்கு கொடுக்கப்படுது, சுவிசேஷ ஊழியம் செய்யுங்க, ஜபத்துக்கு வாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சபைக்கு அழைத்து வாருங்க. இப்ப பாருங்க, 40 நாள் ஜபத்துல 10 பேர் லிஸ்ட் நம்ம எழுதியிருக்கோம். உண்மைதானே? எழுதி ஜபிக்கிறோம்ல. அப்ப என்ன செய்யணும், அந்த 10 பேரை என்ன செய்யணும், அழைத்து வர முயற்சி பண்ணணும். நீங்க ஒரு ஸ்டெப் போட்டீங்கன்னா ஆண்டவர் பல மடங்கு உங்களுக்காக அடி எடுத்து வைக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஆண்டவருக்காக செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள், அது எதுவா இருந்தாலும் சரி, நீங்க பாருங்க, உங்க வேலை ஸ்தலத்துல இயேசுவை பற்றி சொல்லலாம், உங்க அக்கம் பக்கத்துல உறவுகளை, நண்பர்களை, ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாத்தையும் போய் என்ன செய்யலாம், இயேசு உங்களுக்காக என்ன செய்யலாம், உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிற போது தேவன் உங்களை என்ன செய்வார், கனப்படுத்துகிறவராய் காணப்படுறார். நம்ம சும்மா ஆண்டவருடைய பார்வையில கனம் பெற்றோம்னா இந்த உலகத்துல நாம் கனம் பெற்றவர்களாக அருமையானவர்களாக வாழ வேண்டும் என்றால் மகதலேனா மரியாள் போல இயேசுவுக்கு நாம் ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற போது, மகதலேனா மரியாளை பற்றி பேசுற போது உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன செய்வார்கள், பேசுவார்கள். இருந்தா இந்த சகோதரி எப்படி ஜெபிக்கிறாங்க பாருங்க, இதே மாதிரி நான் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இந்த சகோதரி பாருங்க சுவிசேஷ ஊழியம் எப்படி செய்யறாங்க பாருங்க, இருந்தா நான் இவங்கள மாதிரி என்ன செய்யணும், சுவிசேஷ ஊழியம் செய்யணும், இவங்கள மாதிரி நான் சபைக்கு என்ன செய்யணும், அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று என்ன செய்வார்கள், உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன செய்வார்கள், கனப்படுத்துவார்கள். எனக்கு ஒண்ணுமே தெரியல, பேச தெரியல, என்ன சொல்லுவேன்னு தெரியல, சர்ச்சைக்கு வாங்கினாது என்ன செய்யுங்க, சொல்லிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. தேவன் உங்க வார்த்தையை என்ன செய்வார்னா கனம் பண்ணுகிறவராய் காணப்படுறார். ஒரு நாள் பாஸ்டர் இந்த சாட்சியை சொன்னாங்க. அவங்க சபையில வேணும் ஒரு சகோதரி வந்தாங்களாம், வந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தாங்க. வந்த ஒரு வாரத்திலேயே சொன்ன சாட்சி என்னன்னா, அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, ஒரு வாரம் தான் ஆகுது. அவங்க சொன்ன சாட்சின்னா, நான் போய் இந்த சகோதரி எனக்காக நான் ஜெபித்தேன், அந்த சகோதரி விடுதலை பெற்றுட்டாங்க, இப்ப என்ன செய்யறாங்க, சபைக்கு வந்துட்டாங்க சொல்லி 4-5 விசுவாச பிள்ளைகளை என்ன செய்தாங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கூட்டிட்டு வந்தாங்க. ரட்சிக்கப்படாதவர்களே சபைக்கு என்ன செஞ்சாங்கன்னா அழைத்து கொண்டு வந்தாங்களாம். ஆனா அவங்க சொன்ன ஒரு காரியம், அவங்களுக்கு என்ன இல்லை, படிப்பறிவு இல்லை,
பைபிள்லாம் வாசிக்க தெரியாது. ஆனா என்ன ஒரு வார்த்தை ஆண்டவரை பத்தி என்ன செஞ்சாங்க, ஒரு வாரம் சபைக்கு வந்துட்டு இவங்க ஜெபிச்சாங்க, இவங்க விசுவாசத்தோடு சொன்னாங்க. தேவன் அவருடைய வார்த்தையை என்ன செய்தார், கனம் பண்ணுவார். அப்போ நீங்களும் உங்கள் வார்த்தையை கனம் பண்ண தேவனால என்ன செய்ய முடியும். நீங்க நினைக்க வேண்டாம், நான் சொல்லி இவங்கெல்லாம் வந்துருவாங்களா, நான் சொல்லி இவங்கெல்லாம் ரசிக்கப்படுவாங்களா அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். நான் ஊழியத்துல பார்த்திருக்கேன், இவங்க வருவாங்களான்னு பார்த்தேன், ஆனா வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க நான் எதிர்பார்த்த ஆள் என்ன செய்யல, வரல. எதிர்பார்க்காத ஆளை என்ன செய்தார், தேவன் கொண்டு வந்தார். அப்போ நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் இயேசுவின் பார்வைக்கு அருமையானவர்களாக கனம் பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் இன்மையிலும் மாத்திரமல்ல மறுமையிலும் தேவன் நம்ம என்ன செய்கிறார், கனப்படுத்துகிறவராய் காணப்படுறார். முதலாவது 3 மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்த்தோம். முதலாவது லாசருவின் சகோதரியான மரியாள் தேவனுடைய பாதப்படி அண்டையிலே தெரிந்து கொண்டார். 2வது மரியாள் இயேசுவின் தாயாகிய மரியாள், அவள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாள். அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்திற்காக தன்னை என்ன செய்தாள் என்றால் அர்ப்பணித்தாள். 3வது மகதலேனா மரியாள் இயேசுவுக்காக ஊழியம் செய்தாள். அப்படி செய்த போது இந்த 3 மரியாளையும் தேவன் கனப்படுத்தினது போல, தேவன் விசேஷப்படுத்தினது போல உங்களையும் என்ன செய்வார், விசேஷப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று என்ன செய்கிறார் சொல்லுகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவர் என்ன பண்ணுவார், பிதாவானவர் என்ன பண்ணுவார்னா கனம் பண்ணுகிறவராய் காணப்படுறார். அப்போ நீங்க ஊழியம் செய்கிற போது தேவனிடத்திலே கனம் பெற்றவர்களாய் காணப்படுவீர்கள். இந்த உலகத்திலும் இம்மையிலும் என்ன செய்வீர்கள், உயர்ந்த மதிப்பை தேவன் கொண்டு போய் உங்களை விட வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். என்னால முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம், நான் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு இல்லாம நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வைக்கு அருமையானவர்கள். தேவனுடைய பார்வையிலே நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் தேவனுடைய பார்வையிலே கனப்படுத்தப்படுவீர்கள். இம்மையிலும் கனப்படுத்தப்படுவீர்கள், மறுமையிலும் கனப்படுத்தப்படுவீர்கள். இந்த உலகத்தில் நம்ம கொண்டு போகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்து ஆத்துமாக்களை மாத்திரம் பரலோகத்திற்கு கொண்டு போக முடியும். பொருள் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், எல்லா ஆஸ்தி சொத்து எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம். ஐஸ்வர்யவான் எதையுமே கொண்டு போகல. ஆண்டவரும் அதுதான் சொன்னாரு, எதுவுமே நீ கொண்டு போக கிடையாது, ஒரே ஒரு இதை மாத்திரம் கொண்டு போக முடியும். அது என்றால் விசுவாச பிள்ளைகளை, ரட்சிக்கப்படாதவர்களை நீங்க ரட்சிக்கப்பட்டு சபையை நடத்துகிற போது, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வரும்போது உங்களை தேவன் கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுவார், எல்லாருக்கும் முன்பாக, தேவதூதர்கள் எல்லாருக்கும் முன்பாக, எல்லா சன்னங்களுக்கும் முன்பாக, இவள் என்னுடைய பார்வைக்கு அருமையானவர்கள், இவள் விசேஷமானவர்கள், இவள் கனப்படுத்தப்படுகிறாள் என்று சொல்லி என்ன செய்வாங்க, ஆரவாரம் பண்ணி பெரிய அப்ரிஷியேட்டோட என்ன செய்வார்னா ஆண்டவர் உங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் இந்த வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது தேவன் உங்களை கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலையும் தேவன் உங்களை கனப்படுத்துவார். குடும்பத்துல நான் சொல்றதை கேட்கல யாரும் இல்லை அப்படின்னா நல்லா நீங்க என்ன செய்யுங்கன்னா ஜெபிங்க. பிள்ளைகளை வளர்க்குறதுல என்ன செய்யுங்க, ஆண்டவருக்காக நீங்க வளங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்கள் அருமையானவர்களாய் காணப்படுவீர்கள். ஒரு அருமையான ஒரு தாயார் இருந்தாங்க. அந்த தாயாருக்கு 2 பிள்ளைங்க, 2மே பசங்க. இந்த தாயார் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே வேத வசனத்தை என்ன செய்வாங்கன்னா கற்றுக் கொடுக்குற தாயார். இந்த எப்பவுமே என்ன கண்டிஷன்னா, அவங்க வீட்டில் நீங்க வசனத்தை ஒப்பிக்கலைன்னா உங்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பாடு போட மாட்டேன். தினமும் என்ன செய்யணும்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னா, காலையில் டிஃபன் வேணும்னா நீங்க என்ன செய்யணும், ஒரு வசனத்தை என்ன செய்யணும்னா ஒப்பிக்கணுமா. இப்போ சிறு வயதுல இருக்கும்போது ரொம்ப கடினமானது, ஏன்னா வசனம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமா என்ன செய்ய இருக்கும், படிக்கிறதும் கடினம், படிக்க வசனத்தை படிச்சு ஒப்பிச்சாதான் சாப்பாடு அப்படின்னா அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் கோபமும் வரும். அப்போ அவங்க அண்ணன் தம்பி 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா வசனம் படித்து ஒப்பிப்பார்கள். சில நேரங்கள்ல வசனம் படிக்க முடியாது, ஒப்பிக்க முடியாது. இவங்க காலையில தட்டை எடுத்துட்டு வந்தா அவங்க அம்மா சொல்லுவாங்க, முதல் காரியம் பைபிள் படிச்சாச்சான்னு கேட்பாங்களாம். அம்மா சாப்பாடு போடுமாம்மா, பைபிள் படிச்சு ஒப்பிச்சாச்சா, படிச்சாச்சா அப்படின்னா அம்மா சாப்பாடு போடு, பைபிள் படிச்சாச்சான்னு மறுபடியும் கேட்பாங்க. படிக்கலன்னு சொன்ன சாப்பாடு என்ன செய்யாதான், கிடையாதான். அநேக நேரங்களில் அவர்கள் பட்டினியாய் ஸ்கூலுக்கு போன நாட்கள் வந்தது. அது கூட சண்டேனா மட்டன், அவங்க வீட்டில் எப்பவுமே எப்படி இருக்குமா, மட்டனா. அப்போ சண்டேங்கிறது ஒரு அதிகாரம் என்ன செய்யணுமா, படித்து ஒப்பிக்க வேண்டுமா.
சாப்பாடு எல்லாம் என்ன செய்யும், கீழே இருக்கும், எல்லாம் சட்டியெல்லாம் கீழே இருக்கும். ஆனால் படிக்கலை அப்படின்னா சோறு கிடைக்காது, மட்டனும் போச்சு. இவங்க மட்டனையும் பார்ப்பாங்களாம், பைபிளும் படிக்க முடியுமா, சுத்தமாக முடியாது. சாப்பாடு என்ன செய்ய மாட்டாங்கன்னா அவங்க அம்மா கொடுக்க மாட்டாங்களாம். கடைசியாக அவர் சொன்ன ஒரு காரியம், இப்போ ஒரு வயது முதிர்ந்த ஒரு போதகர் சொன்ன காரியம் என்னன்னா, எங்கள் அம்மா அன்னைக்கு என்னை அப்படி வளர்க்கவில்லை என்றால் நான் இன்று ஒரு ஊழியக்காரனாக, ஒரு வசனத்தை பேசுகிற ஒரு ஊழியக்காரனாக, எனக்கு அநேக வசனங்கள் என்ன செய்யுதுன்னா தெரியுது. அநேக வசனங்கள் தெரிகிறதற்கு ஒரு காரணம், அன்றைக்கு எங்க அம்மா செய்த ஒரு முயற்சி என்னை ஒரு ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறது, என்னை ஒரு ஆசீர்வாதமா என்ன செய்து வைத்திருக்கிறது. நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியக்கார குடும்பமா இருக்கிறாங்க, நல்ல சத்தியத்தை பேசுகிற ஒரு ஊழியக்காரா இருக்கிறாங்க. தேவன் அவர்களை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்று நீங்க கேட்கிற இந்த சம்பவத்தை நீங்களும் நீங்கள் தேவனுடைய பார்வைக்கு விசேஷமானவர்களாக, அருமையானவர்களாக, கனப்படுத்தப்படுபவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவ சமூகத்தை நாடும் போது, உங்கள் குடும்பங்களை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிற போது, தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற போது தேவன் உங்களையும் கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். குடும்பத்தை கவனிக்கிற பொறுப்பு ஏதோ அம்மாவுக்கு மாத்திரமல்ல, அப்பாவுக்கு மாத்திரமல்ல, 2 பேருக்குமான உரியதை 2 பேரும் பேலன்ஸ் பண்ணி ஆண்டவருக்குள்ள உங்க குடும்பத்தை நடத்துகிற போது தேவன் நிச்சயமாகவே எல்லாரையும் பார்க்கிலும் உங்க குடும்பத்தை மேன்மை அடைய வைக்கிறவராய் காணப்படுறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? சில பேர் சொல்றீங்க, நான் கேட்ட வார்த்தைக்கு நான் நல்ல ஒரு தகப்பனா, அந்த தாயை பார்த்து நானே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன், நானே ரொம்ப பெருமைப்படுறேன், நானும் அப்படி இருக்கணும் என்ன செய்யறேன் வாஞ்சிக்கிறேன். நீங்களும் அப்படி என்ன செய்யுங்க, தாய் தகப்பன் 2 பேருமே சேர்ந்து ஓடுகிற போது அது என்ன செய்யாதுன்னா அந்த குடும்பம் நேரா போகும். ஒருத்தர் கலந்துன மாட்டு வண்டியில பாருங்க, 2 மாடு என்ன செய்யணும், ஒண்ணு போல போகணும். ஒண்ணு இதாயிடுச்சுனாலும் இன்னொன்னு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனால அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து உங்க குடும்பத்துல ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள், ஆண்டவருக்காக உங்க குடும்பத்தை நடத்துங்க, உங்க குடும்பமாய் ஊழியம் செய்யுங்க. சபையின் ஆராதனைய, சபைக்குரிய காரியங்கள்ல எதையும் விடாமல் செய்யும் போது தேவன் உங்களை கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார்.